அமெரிக்க சந்தையை ஆட்டிப்படைக்கும் டீப்சீக் செயலி பற்றி ஆஸ்திரேலிய அரசு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. அமெரிக்க கடற்படை தனது வீரர்கள் இந்த செயலியை பயன்படுத்த தடை விதித்திருப்பதாக ஊடக செய்திகள் கூறுகின்றன. உண்மையில் என்ன நடக்கிறது? இந்த AI செயலி பாதுகாப்பானதா? டெக் உலகில் பரபரப்பை உருவாக்கி இருக்கும் டீப்சீக் குறித்து ஆஸ்திரேலிய அறிவியல் துறை அமைச்சர் எட் ஹூசிக் தனியுரிமை பாதுகாப்பு குறித்து கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த சீன செயலி குறித்து மேற்கத்திய அரசாங்க உறுப்பினராக பாதுகாப்பு கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளார் இவர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு விழித்தெழுவதற்கான ஒரு அழைப்பு மணி என்று கூறினார். ஆனால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று அவர் குறிப்பிடவில்லை. இந்த செயலி குறித்து கவலைகளை வெளிப்படுத்திய ஆஸ்திரேலிய அமைச்சர் எட் ஹூசிக் தரவு மற்றும் தனியுரிமை மேலாண்மை உட்பட பல பதிலளிக்கப்படாத கேள்விகள் உள்ளன என கூறியிருந்தார். எனினும் பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவில் உள்ள பயனர்கள் இதுவரை அத்தகைய எச்சரிக்கையை வெளிப்படுத்தவில்லை என்றும் டீப்சீக் செயலியை இந்த இரண்டு நாடுகளிலும் 3 மில்லியன் மக்கள் தரவிறக்கம் செய்திருப்பதாகவும் டிஜிட்டல் சந்தை ஆய்வுத்தளமான சென்சர் டவர் கூறுகிறது. சாத்தியமான பாதுகாப்பு மற்றும் நெறிமுறை கவலைகள் காரணமாக அமெரிக்க கடற்படை தனது உறுப்பினர்கள் டீப்சீக் செயலிகளை முற்றிலும் தடை செய்திருப்பதாக ஊடகம் தகவல் கூறுகிறது. சரி, என்ன மாதிரியான தகவல்களை டீப்சீக் சேகரிக்கிறது? டீப்சீக் தனது பயனர்களிடமிருந்து பெருமளவிலான தனிப்பட்ட தகவல்களை சேகரித்து பின் அவை மீண்டும் சீனாவில் பாதுகாப்பான சேவர்களில் சேமிக்கப்படும் என்று அதன் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதில் ஒரு கணக்கை உருவாக்கும் போது பதிவிடப்படும் மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண் மற்றும் பிறந்த திகதி ஆகியவையும் அடங்கும். பதிவிடும் முறை, ஆடியோ, சாட் ஹிஸ்டரி ஆகியவையும் சேகரிக்கப்படும் வேளை தொலைபேசியின் மாடல், OS மற்றும் IP முகவரி ஆகியவையும் சேகரிக்கப்படும். பாதுகாப்பு நிலைத்தன்மையை மேம்படுத்த இந்த தகவல்கள் சேகரிக்கப்படுவதாக டீப்சீக் கூறுகிறது. பின்னர் இந்த தகவல்கள் சேவை வழங்குநர்கள், விளம்பர கூட்டாளிகள் போன்ற மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். தேவைப்படும் வரை சேகரித்து வைக்கப்படும். ஆனால் இந்த செயலி பல தரவுகளை சேகரிக்கும் வேளையில் ChatGPT மற்றும் ஜெமினி போன்ற மற்ற AI செயலிகள் அல்லது சமூக தளங்களுக்காக பயனர்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட தனி உரிமை கொள்கைகளைப் போலவே அவை இருப்பதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சரி, இந்த செயலி பாதுகாப்பானதா? சார்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ரிச்சர்ட் லிட்டில் இந்த செயலியில் தரவு மற்றும் தனி உரிமை குறித்து பல்வேறு கவலைகள் இருப்பதாக கூறினார். ஆனால் அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் AI மாதிரிகள் குறித்தும் ஏராளமான கவலைகள் இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். ஒரு புதிய செயலி சந்தைக்கு வரும்போது பிரபல செயலிகளை தவறவிடுவோம் என்ற பயத்தில் அல்லது பரபரப்பில் இருந்து நுகர்வோர் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். டீப்சீக் மட்டுமல்ல, எந்த ஒரு ஓபன் சோர்ஸ் AI மாடலிடம் கேட்கப்படும் உள்ளீடுகளையும் கேள்விகளையும் அந்த மாடலை உருவாக்கியவர்கள் அணுக முடியும் என்று குறிப்பிடுகிறார் ஆக்ஸ்போர்ட் தலைமை ஆய்வகங்களின் தலைமை நிர்வாகி எமிலி டைலர். எனவே ரகசிய அல்லது பாதுகாப்பு துறைகளில் பணிபுரிகின்ற எவரும் இந்த அபாயங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். சீன அரசுடன் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எழுவது இதுவே முதன்முறை அல்ல. பயனாளர்களின் தகவல்களை உளவு பார்க்க பயன்படுத்தப்படலாம் என்ற குற்றச்சாட்டுக்களை ஹவாய், டிக்டாக் உள்ளிட்டவை இதற்கு முன் சந்தித்திருக்கின்றன.